Every Indian woman's choice. Indian Flower, leggings and jeggings. நீங்க அவர்கள் மிகவும் ஒழுக்கமாக நேர்மையாக கட்டுப்பாடாக தான் அந்த டிராக்டர் பேரணி நடந்தது. வன்முறை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் எப்பொழுதோ செய்திருப்பார்கள். அவர்கள் போலீஸ்காரங்க மேல ஏத்தின வீடியோ நீங்க பாக்கல. அவங்க டிராக்டர் ஏத்தி விவசாயியே ஒருத்தர் செத்தாரு. அத கொஞ்சம் கூட கூச்சல் இல்லாம துப்பாக்கி சூட செத்தாங்கன்னு போய் சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா 390 போலீஸ்காரங்க காயம் சார். 390 போலீஸ்காரங்க. இது நீங்க 500 பேரை நியமிச்சாலும் யாருக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது என்பதால், யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது என்பதால். யார் சொன்னது நான் என்ன சொல்ல வரேன், உங்க கட்சி எம்பி, உங்க கட்சி எம்பி தான் நானும் சொல்றேன், அவருக்கு சொல்றேன், உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், பொதுவானவங்க எல்லாருக்கும் சொல்றேன். ஸ்டாலின் எதிர்காலத்திலையும் கடவுள் மறுப்பு சொல்ல, கடவுள் மறுப்பு சொல்லிட்டு அவர் போய் வேலை பிடிச்சிருந்தாருன்னா தான். எப்ப ஒரு கடவுள் மறுப்பு சொன்னார்? ஸ்டாலின் எப்ப கடவுள் ஏற்பு சொன்னார்? ஒன்னும் உருப்படியா இல்ல. எப்படி வச்சிருக்கலாம் பாண்டிச்சேரிய? ஏதாவது உருப்படியா இருக்கா? எவ்வளவு உயரம் கொண்டு போயிருக்கலாம்? பாடா போய் கிடக்குன்னு காங்கிரஸ் 5 ஆண்டு ஆண்ட பிறகு திரு ஜெயபிரதன் சொல்றார். வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய நமது நேர்காணல் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு KS அழகிரி அவர்கள். விவசாயிகள் பிரச்சனை, எதிர்வரக்கூடிய சட்டமன்றத்தினுடைய கூட்டணி உட்பட நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அவரை கேட்பாருக்கு கேட்கலாம். வணக்கம். இந்த விவசாயிகள் டெல்லியில கடுமையா போராட்டம் நடத்தினதை நீங்க பாத்தீங்க. அதனுடைய விளைவா பெரிய வன்முறை வெடிச்சது. விவசாய சட்டத்தை திரும்ப வாங்குன்னு உங்களுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி சொல்லிட்டே இருக்கிறார். அந்த சட்டத்துல என்ன குறைன்னு சொல்லவே மாட்டாரு. நெறியாளர்கள்லேயே பாண்டே மிகவும் படிக்கக்கூடியவர், விஷயம் தெரிஞ்சவர். ராகுல் காந்தி அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், அதற்கான காரணங்களை பல கூட்டங்களில் அவர் பேசி நான் படித்திருக்கிறேன். நீங்க மட்டும் எப்படி படிக்காம போனீங்கிறது எனக்கு தெரியல. ஏன் படிக்காம போயிட்டேன்? 2019 காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே இந்த சட்டத்தில் இருக்கிறது. அதனால எனக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாம நான் படிக்காம போட்டுட்டேன். இல்லைங்க, நீங்க மட்டும் இல்ல, ரொம்ப பேர் அத மாதிரி பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் ஒரே கொள்கைகளை பின்பற்றுகின்றன என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். அதுல 2 விஷயம் இருக்கு. காங்கிரசிலிருந்து பாரதிய ஜனதா வேறுபட்டிருக்கிறது என்று சொன்னால் காங்கிரசினுடைய கொள்கைகளிலிருந்தும் அது வேறுபட வேண்டும். நாங்க ஜிஎஸ்டியை கொண்டாந்தோம், நீங்க ஜிஎஸ்டியை கொண்டாந்தீங்க, அதனால நாங்க ஜிஎஸ்டியை கொண்டாந்தோம். நீங்க வேளாண் திருத்த சட்டங்களை கொண்டாந்தீங்க, அதனால நாங்க வேளாண் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறோம்னு பிஜேபி சொன்னா அதுவே ஒரு பொய்மை. அது நீங்க அப்படின்னா காங்கிரஸை பின்பற்றீங்களா? பாரதிய ஜனதா காங்கிரஸ் பொருளாதார விவசாய இல்ல பிஜேபி பொய் சொல்லுது அப்படிங்கிறதோ, பிஜேபி உங்களை பின்பற்றுறதுங்கிறதோ இரண்டாவது பட்சம். நான் கேட்கறது காங்கிரஸ் கட்சி பத்தி மட்டும். 2019 DAAM தாம் அப்படிங்கிற தலைப்புல தேர்தல் அறிக்கையில 9வது பிரிவு சொல்கிறது, காங்கிரஸ் வில் ப்ரோமோட் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் / ஆர்கனைசேஷன்ஸ் டு எனேபிள் ஃபார்மர்ஸ் டு அக்சஸ் இன்புட்ஸ், டெக்னாலஜி அண்ட் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில விவசாயத்தின் தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய 9வது பிரிவு சொல்லக்கூடிய வாக்குறுதி 2019 1.5 வருஷம் முன்னாடி. கரெக்ட். நான் என்ன சொல்றேன், இப்பயும் நாங்க அதுல இருந்து மாறல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாரதிய ஜனதா கொண்டு வந்திருக்கிற இந்த விவசாய வேளாண் திருத்த சட்டங்கள்ல நாங்கள் எதிர்ப்பது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு முதல்ல இந்த விவசாயத்தை ஒப்பந்த அடிப்படையில் செய்வது என்பதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. விவசாயத்துல ஒப்பந்த அடிப்படை என்பது விவசாயினுடைய சுதந்திரத்தை பறித்து விடும் என்று நாங்கள் கருதுகிறோம். இது ஒரு பரந்த மார்க்கெட். விவசாய மார்க்கெட் என்பது ரொம்பவும் பரந்தது. அவன் எங்க வேண்டாலும் உங்களுக்கு தெரியாதா? நீங்க விவசாய பின்னணியிலிருந்து வந்தவர், உங்களுடைய கட்சியில பல விவசாய பின்னணியில இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டுல இன்னைக்கே நமக்கு சர்க்கரை ஆலைகள் வெறும் ஒப்பந்த அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கு.
இன்னைக்கு பருத்திக்கு, கரும்புக்கு, உருளைக்கிழங்குக்கு இது எல்லாம் ஏற்கனவே பல ஆண்டுகளாக 5-10 ஆண்டுகளாக தமிழகத்தில், இந்தியாவில் ஒப்பந்த அடிப்படையில் சாகுபடி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அதனுடைய பின்விளைவுகள் தான் இன்னைக்கு ஏறக்குறைய 25,000 கோடி ரூபாய் சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு பாக்கி வச்சிருக்கு. விவசாயிகளால அதை பெற முடியல. நாம இதை போன்ற நடவடிக்கைகளை பார்த்து விட்டுதான் இனிமேல் ஒப்பந்த அடிப்படை நெல்லுக்கோ கோதுமைக்கோ மற்றதற்கோ வரக்கூடாது என்று சொல்வதற்கு ஒரு காரணம். நான் முடிச்சுடுறேன். எந்த நீதிமன்றத்திலையும் விவசாயி போய் எனக்கு சர்க்கரை ஆலையில இவ்வளவு பாக்கி இருக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்க முடியல. கேட்டாலும் நிர்வாகம் தர மறுக்கிறார்கள். எனவே நான் முடிச்சிடுறேன். எனவே ஒப்பந்த அடிப்படை முறை என்பது முற்றிலும் தோல்வி அடைந்து விட்ட காரணத்தினால்தான் இனிமேல் நெல்லுக்கோ கோதுமைக்கோ தக்காளிக்கோ கேரட்டுக்கோ இதுக்கு ஒப்பந்த சோளத்துக்கோ ஒப்பந்த அடிப்படை என்பது வேண்டாம் என்கின்ற முடிவை விவசாயிகள் எடுத்திருக்கிறார்கள். நீங்க காங்கிரஸ் கட்சியோ நான் சொல்றத கேளுங்க. இல்ல நீங்க சொல்ற தகவல் தான் சரியாங்கிறத உங்கள்ட்ட தான் நான் செக் பண்றேன். நான் வேற எந்த தகவல் வெளியவே நான் போல. 2019 விவசாயிங்கிற தலைப்புல உங்களுடைய தேர்தல் அறிக்கையில 11வது பிரிவு சொல்கிறது, will repeal the Agriculture Produce Market Committees Act, will repeal the Agriculture Produce Market Committee Act and make trade in agriculture produce including exports and interstate trade free from all restrictions. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? இல்ல நான் என்ன சொல்ல வரேன், அதுல ஒண்ணும் கடையான விஷயங்கள் எதுவுமே இல்ல. எந்த இடத்துலயும் அது ஒரு கார்பரேட் கிட்ட அதை கொடுக்க போறோம் அல்லது விவசாயிகள் ஒப்பந்த அடிப்படையில் அதை செய்யணுங்கிற வார்த்தை உங்களுடைய இதுல வரவே இல்லை. எங்கேயுமே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் விவசாயி செய்ய முடியுமா? கார்பரேட் செய்ய முடியுமா? இல்ல எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நாம இப்ப எப்படி செஞ்சுட்டு இருக்கோம்னா, நாம எஃப்சிஐ மூலமாக ப்ரொக்யூர் பண்றோம். இந்தியாவில் மிகப்பெரிய ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ங்கிறது, ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்ங்கிறது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்திய உணவு கழகம். மாநிலங்கள் இருக்கிற மாநில அரசுகளுடைய உணவு கழகம் கொள்முதல் செய்து இந்திய உணவு கழகத்திடம் கொடுத்து, இந்திய உணவு கழகம் தான் ஏற்றுமதி செய்கிறது அல்லது அதுகிட்ட இருந்து வியாபாரிகள் வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். நீங்க கொள்முதல், இந்தியாவில் மிகப்பெரிய கொள்முதல் செய்வது இந்திய உணவு கழகம் தான், எந்த தனியாரும் கிடையாது. தனியார்லாம் யாரு சார் கொள்முதல் FCCI செய்யுது சார், ஏற்றுமதி தனியார் செய்யறாங்க சார். என்ன சார் நீங்க? இல்லைங்க, ஏற்றுமதி அதான் சொல்றேன், அவங்க செய்யலாம்ங்கிறேன். ஏற்றுமதி எந்த தனியார் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதுல நாம கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஏற்றுமதி எங்கும் செய்வாங்க. நான் என்ன சொல்றேங்க, ஏற்கனவே தனியார்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒன்னும் மாற்று கருத்தா இல்ல. இதுல நம்ம புது சட்டத்தை பத்தியே பேச நான் விட்டுருவோம் சார். நான் உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன நான் என்ன சொல்ல வரேங்க, நான் எல்லா விதமான மண்டிகளுக்கு எதிராக இந்த சட்டம் இருக்கிறது, மண்டி நடைமுறை போயிட்டு சட்டத்தை இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய அறிக்கை சொல்கிறது, we will repeal the Agriculture Produce Market Committees Act and make trade in agriculture produce including export and interstate trade. மாநிலங்களுக்கு இடையேயும் ஏற்றுமதிக்கு நாங்க ஏற்றுமதி இது பண்ணுவோம். இதைத்தான் தப்பு இல்லையா? அதை யாரு தப்புன்னு சொல்றா? நான் என்ன சொல்ல வரேன், இல்ல 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 அந்த சட்டம் அதை சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன், ஏற்கனவே மாநிலங்களுக்கு இடையில் கொள்முதல் செய்வதும் இருக்கிறது, ஏற்றுமதி செய்வதும் இருக்கிறது, தனியார் வியாபாரிகள் ஏற்றுமதி செய்வதும் இருக்கிறது. ஆனால் இந்த சட்டத்தை நான் சொல்றத கேளுங்க. ஆனா இன்றைக்கு இந்த சட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஒப்பந்த விவசாயம் என்பதுதான். நீங்க அந்த ஒப்பந்த விவசாயம் பாயிண்ட் நீங்க மறந்துடுறீங்க. நீங்க கரெக்டா அந்த ஞாபகமா மறந்துடுறீங்க. இன்னைக்கு இல்லைங்க சார், இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன், கோடிக்கணக்கான விவசாயிகள் இந்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள். இது சம்பந்தமா நீங்க பேசணும். இல்ல நான் சொல்றத கேளுங்க, ட்ரேடுங்கிற வார்த்தைக்கு எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். நான் தான் சொல்றேன், ட்ரேடுங்கிற வார்த்தைக்கு எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். நீங்க பாண்டிய ட்ரேடுக்கு போய் அர்த்தம் கேட்கறது ஆச்சரியம். ஐயோ தப்பு, நான் தப்புன்னு சொல்லியே. ட்ரேடுங்கிறது வர்த்தகம் தான் சார். சார் ஒப்பந்தம் என்பது, ஐயோ நீங்க பாருங்க, நீங்க டிக்ஷனரியை போய் சரியா பாருங்க. வியாபாரம் வேறு, அதான் சொல்றேன், வியாபாரம் வேறு ஒப்பந்தம் வேறு. வியாபாரம் வேறு ஒப்பந்தம் வேறு. நீங்க எந்த டிக்ஷனரி வேணாலும் போய் பாருங்க.
உலகத்துல இருக்கிற முதல்ல இல்ல பாண்டிய ஒரு விஷயத்துக்கு தோழர் வரணும். ட்ரேட்ல வியாபாரம் என்கிற பொருள் வேறு, ஒப்பந்தம் என்ற பொருள் வேறு. வியாபாரிகளும் இன்றைக்கு இருக்கிற விவசாயிகளும் காங்கிரஸ் கட்சியும் பிற அமைப்புகளும் விரும்புவது வியாபாரம். பாரதிய ஜனதா சொல்வது ஒப்பந்தம். நீங்க பாரதிய ஜனதாவினுடைய கருத்தை தான் சொல்றீங்க. நாங்க ஒப்பந்தத்தை எதிர்க்கிறோம். நாங்க இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான விவசாயிகள் எதிர்க்கிறார்கள். விவசாயிகளோட கருத்தை சொல்றது அழகா சொன்னீங்க. என்னுடைய கேள்வி, பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகள் தவிர இந்தியாவுல எந்த விவசாயிகள் எந்த ஊர்ல எங்க போராடிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. விவசாயிகள் எங்க போராடுறான்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சாப் ஹரியானாவை தவிர வேற எங்க விவசாயிகள் போராடுறாங்கன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், இந்தியாவுல எங்கேயாவது விவசாயிகள் இந்த சட்டம் சரிதான், இதை நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லி போராடுறாங்களா? மன்னார்குடி ரங்கநாதன் சொல்லக்கூடிய காவிரி பிரச்சனையில வழக்காடி தமிழகத்துக்கு பெரிய வெற்றியை கிடைத்ததற்கு அடிநாளமா இருந்த ரங்கநாதன், இது அற்புதமான சட்டம், இது வந்து வரவேற்கணும்னு சொல்றாரு. இன்னொரு விவசாயி, நம்ம வந்து தொழில் பண்றது விட்டு ஒரு ஐஏஎஸ், மூத்த ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவரு, நான் பண்ணிட்டு இருக்கிறேன், இது அற்புதமான சட்டத்துக்கு நம்முடைய சாணக்கியால போட்டிருக்கிறோம். இது மாதிரி நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். நான் சாணக்கியால போட்டு மட்டும் நான் சொல்றேன் கேளுங்க. மன்னார்குடி நான் சொல்றேன், மன்னார்குடி ரங்கநாதன் அவர்கள் மதிப்புக்குரியவர், எங்களுக்கு வேண்டியவர், தலைவர் ஐயா மூப்பனாருக்கு ரொம்பவும் நெருக்கமானவர். அதுல இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரியே சொன்னீங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த உதாரணம் எப்படி இருக்குன்னா, மகாத்மா காந்திக்கும் பெரியாருக்கும் நடந்த ஒரு விவாதம் இதுல வருது. நான் அதை ஒரு உதாரணமா சொல்றேன். அது எந்த அளவுக்கு பொருத்தம்ங்கிறத நீங்க தான் எடுத்துக்கணும். பெரியார் மகாத்மா காந்தியிட போய் பிராமணர்களுக்கு எதிராக பேசினார். அப்பொழுது மகாத்மா காந்தி சொன்னார், ஏன் நீங்க மாதிரி சொல்றீங்க, பிராமணர்கள்ல எவ்வளவோ சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள்லாம் இருக்காங்களே, சமூக ரீதியில் அக்கறை கொண்டவர்கள் இருக்காங்களே, நீங்க போய் அத மாதிரி ஒரு இனத்திற்கு எதிராக பேசலாமா அப்படின்னு கேட்டப்ப பெரியார் சொன்னாரு, சரி அப்படி யார் இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க, யாரெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். ஏன் ராஜாஜி இல்லையான்னு அவர் கேட்டார். சரி அடுத்தது சொல்லுங்கன்னாரு. அடுத்தது சொல்ல தெரியல. மகாத்மா காந்திக்கு அடுத்தது யாருன்னு சொல்ல தெரியல. இது அவர்கள் இரண்டு பேருக்குள் நடந்த தனிப்பட்ட ஒரு விவாதம். சரி, உங்ககிட்ட காந்தி பேச மாட்டாரு. ராகுல் காந்தி வந்து ஜனேவுதாரி பிராமணன் சொன்னார், பூநூல் போட்ட பிராமணன் சொல்லி சொன்னார். வெரி குட், உண்மைதான் உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க அங்கதான் ஒரு நகைமுறை இருக்கு. என்னன்னா, மகாத்மா காந்தி பெரியார் மாதிரி இருக்கிறவர்கிட்ட பேசியிருப்பாரு ஒழிய பாண்டிய மாதிரி இருக்கிறவர்கிட்ட பேசியிருக்க மாட்டார்ல. அந்த கிரெடிட் உங்களுக்கு கிடைக்காது. எனக்கு இல்ல. அதுதான் நானும் சொல்ல வரேன். அதே மாதிரி இதை முடிச்சிருவோம். நீங்க சொன்ன உதாரணத்தை உங்களுக்கே சொல்றேன். பெரியார் வந்து காந்தியிடம் கேட்ட போது ஒரே ஒரு பிராமணரை சொன்னார். திரு அழகிரிடம் நான் வந்து இந்தியாவில் எந்த மாநில விவசாயிகள் போராடுறதுன்னா பஞ்சாப் ஹரியானா தவிர வேற யாரும் சொல்ல முடியல. அதுதான் நானும் கேட்கிறேன். இந்த போராட்டத்தை யார் ஆதரிக்கிறார்கள் என்று நான் உங்களிடம் கேட்கிற பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? மன்னார்குடி ரங்கநாதனை சொல்றீங்க. மன்னார்குடி ரங்கநாதன் நல்ல விவசாயி, அதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடையாது, எங்களுடைய மரியாதைக்குரியவர். அடுத்தது யார்? மன்னார்குடி ரங்கநாதன் என்பவர் ஒரு தனி விவசாயி. எவ்வளவு விவசாய அமைப்புகள். சார், நான் கேட்ட கேள்வி நீங்க உள்வாங்கவில்லை. இந்தியாவுல எந்த மாநில விவசாயிகள் எதிர்த்து போராடல சார். நீங்கள் ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய ராஜஸ்தான்ல, சத்தீஸ்கர்ல, ஜார்க்கண்ட்ல, கூட்டணி மகாராஷ்டிரால, நம்மூர் புதுச்சேரியில யாராவது விவசாயிகள் போராடுறாங்களா? ஆளக்கூடிய மாநிலம். நான் அதே கேள்வியதான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த மாநிலங்கள்ல எங்கேயாவது பாரதிய ஜனதா கொண்டு வந்த சட்டம் சரியானது என்று எந்த விவசாய அமைப்பாவது ஆதரித்திருக்கிறதா? நீங்க அதை தான் பார்க்கணும். மன்னார்குடி ரங்கநாதன் தனி மனிதர், நீங்க வந்து MS சுவாமிநாதன் தனி மனிதர், அழகிரி தனி மனிதர். விவசாயத்துல இந்த மாநிலங்கள்ல எங்காவது ஒரு விவசாய அமைப்பு ஒரு 10,000 பேரை 20,000 பேரை உறுப்பினர்களாக விவசாய அமைப்பு இந்தியாவிலே ஆக சிறந்த விவசாயி. நான் சொல்றேன், ராகுல் காந்தி கிட்ட அப்புறமேல வருவாங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாரும் ஓடி போய் ஏன் ராகுல் காந்தி கிட்ட, நான் ராகுல் காந்தி கிட்ட தனியா வரேன். இந்தியாவில எந்த ஒரு விவசாய அமைப்பாவது பாரதிய ஜனதா கொண்டு வந்திருக்கிற வேளாண் சட்டங்கள் சரி என்றா
ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள், ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். சார் நான் குறைந்தபட்சம் 10 சங்கங்களுடைய ஆதரவு நான் லிஸ்ட் பண்றேன் சார். நான் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 10 சங்கங்களுடைய ஆதரவு லிஸ்ட் பண்றேன். நான் சொல்றேன் இல்லைங்க, அதாவது நீங்க மனசாட்சிக்கு விரோதமா பேசுறீங்களோ எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா கேரளால தொழிற்சங்கங்கள் கோலச்சு கொண்டிருக்கக்கூடிய கேரளால ஒரு போராட்டம் இல்ல, தமிழ்நாட்டுல ஒரு விவசாயிகள் போராடல. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன், பஞ்சாப்ல கூட, டெல்லியில, பஞ்சாப், ஹரியானாவுல கூட விவசாய போராட்டத்திற்கு பின்னால் அரசியல் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சரவையில் அங்கம் வகித்த அகாலிதளம் கூட அமைச்சரவையிலிருந்தே வெளிவந்து விட்டது. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அந்த மாநில அரசு உள்ளூர் அரசியலுக்காக வெளியே வந்தார்கள், உங்களுக்கு தெரியும். அதே பஞ்சாப் இல்ல அதெல்லாம் ஏன் வராங்க? விவசாயிகளுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்காது என்பதற்காக. அங்கேயே இருந்தா மோடியோட இருந்தா விவசாயிகளுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்காது என்பதற்காக பதவியை துறக்கிறார்கள். அந்த அளவுக்கு அச்சம் இருக்கிறது. நீங்க அதுல இருந்து அதுதான் நீங்க புரிஞ்சு கொண்டு, இல்லைன்னா அகாலிதள் வந்துருவாங்களா? அகாலிதள் ஒரு காலத்திலேயே வரமாட்டாங்க அதிகாரத்தை விட்டு. இன்னைக்கு ஏன் வந்திருக்கிறாங்க? விவசாயிகளுடைய அந்த மகத்தான போராட்டம் அவர்களை தங்களுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வர வைக்கிறது, அமைச்சரையிலிருந்து வெளியே வர வைக்கிறது. அதுதான் சக்தி. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில 21வது அங்கம் ஒண்ணு சொல்லுது. நான் என்ன சொல்றேங்க, நீங்க வந்து சார் நீங்க வந்து என்ன 3 சட்டங்கள் கொடுத்திருக்காங்க. நான் 2 தேர்தல் அறிக்கையில உங்களுடைய தேர்தல் அறிக்கை 2 குறிப்பு காட்டினேன். 3 தேர்தல் அறிக்கையை நான் 3 சட்டத்தை கொடுத்திருக்காங்க. 3வது திருத்தம் வந்து எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல உங்களுடைய தேர்தல் அறிக்கையில 21வது பிரிவு விவசாயம் அப்படிங்கிற தலைப்புல 21வது பிரிவு சொல்கிறது, the essential commodities act 1955 belongs to the age of controls. Congress promises to replace the act by an enabling law that can be invoked only in the case of emergency. இந்த சட்டத்தையே தூக்கிடணும் அப்படின்னாங்க. ஆனா இவங்க சட்டத்தை தூக்கல, ஒரு சின்ன திருத்தம் பண்ணாங்க. ஐயோ, நீங்க வந்து புரிதல் உங்களுக்கு முதல்ல வேணும். மக்கள் விவசாயிகள் என்ன நினைக்கிறார்கள் என்கிற புரிதல் வேணும். நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி, நான் அதான் சொல்றேன், காங்கிரஸ் அதுதான் நினைக்குது. நான் என்ன சொல்றேன், ஜிஎஸ்டி நாங்க தான் கொண்டாந்தோம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா எங்களுடைய ஜிஎஸ்டி என்பது மிக குறைந்த வரி, ஒரே வரி. இவங்க கொண்டாந்த ஜிஎஸ்டி என்பது பல வரி, 48% வரைக்குமே போச்சு. அப்படி 24 ஆக்குனாங்க. அதனால தயவு செய்து திரு அழகிரி போன்ற சமுதாயத்தில் மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்கக்கூடியவர்கள் தவறான தகவலை பதிவு பண்ணி. நான் கேட்கிறேன், நேற்று வரைக்கும் இருந்த எந்த ஒரு பொருளுக்காவது ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி கூடி சொல்லுங்க, ஒரு பொருள் சொல்லுங்க. உங்க கூட சேர்ந்து நானும் போராட வந்துடுறேன். இந்த பொருளுக்கு நேற்று வரி இத்தனை இருந்தது, ஜிஎஸ்டி பிறகு இந்த பொருளுக்கு வரி கூடிடுச்சு, 1% கூடிச்சு, நீங்க சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. ஏங்க நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன இந்த உலகத்தில் வாழ்கிறீர்களா, வேறு உலகத்தில் வாழ்கிறீர்களா? நான் தமிழ்நாட்டுல உங்களை ஃபாலோ பண்ணி ஜிஎஸ்டிக்கு மோடி அரசாங்கத்துல 48% வரி உள்ள பொருள்கள் எல்லாம் இருக்கு. 28% வரி உள்ள பொருள்கள் இருக்கின்றன. 28% இருக்கு சார். நான் கேக்குறது 28 நாங்க கொண்டாந்த ஜிஎஸ்டி ஏற்கனவே இருந்த பொருளுக்கு 1% கூட ஏராளமாக இருக்குது. அப்ப 40 நம்ம அந்த நீங்க வந்து மன்மோகன் சிங் இருக்கிறப்ப 48% வரி உள்ள பொருளே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், மன்மோகன் சிங் இருந்த பொழுது 48% வரியை எந்த பொருளுக்கு விதித்தார்? சார் உங்களுக்கு வந்து நல்லா நீங்க திரும்ப போக கூடாது, எட்டம் போக கூடாது, பெரிய வியப்பா இருக்குது. இல்லையே, நான் சொல்றத கேளுங்க. ஜிஎஸ்டில அவர்கள் பலமுறை வரியை போட்டு, நாங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்த பொழுது வியாபாரிகளிடம் எதிர்ப்பு இல்லை. இவங்க கிட்ட வியாபாரிகளிடம் எங்க ப்ரொபோசல் அன்னைக்கு ஏறிட்டாங்க. நீங்க வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மாசத்துல 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், 15 நாளைக்கு 3 கொடுக்கணும். நீங்க வந்து வரி விகிதத்தை நாங்கள் முறையாக அமைத்தோம், அவர்கள் வரி விகிதத்தை முறையாக அமைக்கவில்லை. அதுதான் நாங்க சொல்றது. சரி வாங்க, திரும்ப விவசாயத்துக்கு நம்ம வருவோம். நம்ம திரும்ப விவசாயத்துக்கு வருவோம். விவசாயத்துல எங்க போய் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பாருங்க. ராகுல் காந்தி அவர்கள் 15 ட்வீட் போட்டாரு, எல்லாரும் போராடணும், எல்லாரும் போராடணும். யாரும் போராடின மாதிரி தெரியல. கடைசியில போராடிட்டு இருந்த ஆளுகள் வன்முறை செங்கோட்டை அவமதிச்சது, குடியரசு தினத்தன்னைக்கு அவமதிச்சதான் மிச்சம். சார் எங்களுக்கு வந்து RSS உடைய கெட்டிக்காரத்தனம் எங்களுக்கு புரியும் சார். அவங்க ஒரு வகையில கெட்டிக்காரவங்கன்னா விவசாயிகள் அதை விட கெட்டிக்காரர்கள். நான் என்ன சொல்றேன், பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் 50 நாட்கள் 0 டிகிரி குளிருக்கும் கீழான ஒரு இடத்துல இரவு பகலாக அமர்ந்திருந்தார்கள். ஒரு சின்ன வன்முறை அல்ல. நீங்க மகாத்மா காந்தி எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த விவசாயிகள் போராட்டத்தில் தான் அவர் இருக்கிறார்.
நீங்க இந்தியா மட்டுமல்ல உலகமே வியந்தது. ஏன்னா நான் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறேன். 2 மணி நேரத்துக்கு மேல போராட்டத்துல வன்முறை இல்லாமல் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. நாம தான் கூட்டத்தை கூட்டி இருப்போம். உண்மையிலேயே அதுல கலவரம் வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாண்டிச்சுன்னா கலவரம் வந்துடும். நீங்களே நன்றாக நினைத்து பாருங்கள். 50 நாட்களாக பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் உணவை சமைத்து உண்டு கொண்டு நடுத்தெருவுல குளிர்ல சரியான உடைகள் இல்லாமல் இருந்தார்கள். ஒரு சின்ன வன்முறை கூட வரல. மோடி அரசாங்கத்திற்கு அது மிகப்பெரிய அச்சத்தை விளைவித்தது. பார்க்கல போல இருக்கட்டுமே, கேரவான்ல என்ன இருக்கக்கூடாது? கேரவான் என்ன சினிமா ஸ்டார் தாங்கிற கேரவான் அது? ஏங்க அவங்க டிராக்டர்ல கேரவான் மாதிரி வச்சிருக்கிறாங்க. தப்பா அது? இவ்வளவு ஏங்க இவ்வளவு ஏங்க ஒரு விவசாயி நடுசாலையில் உடுத்த துணியின்றி எப்படி சொன்னீங்களே, இதையும் இருந்ததுன்னு சொல்றேன். நான் அதுதான் சொல்றேன். இது வந்து எப்படி இருக்குன்னா, ரஷ்யாவுல ஜார் மன்னர் சொன்ன மாதிரி இருக்கு. சாப்பிடறதுக்கு ரொட்டி இல்லைன்னா பிரெட் சாப்பிடேன், சப்பாத்தி இல்லைன்னா பிரெட் சாப்பிடேன்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், அவ்வளவு பேருக்குமா அங்க கேரவான் இருந்தது? நான் வந்து கேரவான்ல போங்கன்னு சொல்ல, கேரவான்ல இருந்தாங்கன்னு சொல்றேன். அதான் சொல்றேன். கேரவான் என்ன, அங்க வந்து சாதாரணமா 25,000 மக்கள் இருந்தார்கள். 25,000 மக்களுக்குமா கேரவான் வச்சிருந்தாங்க அவங்க? நீங்க இதுதாங்க உங்களுடைய உள்மனம் விவசாயிகளை கொச்சைப்படுத்துகிறதுங்கிறது. 25,000 மக்களுமா கிழிஞ்சு துணி போட்டுருந்தாங்க. அப்படியே 25,000 மக்களுமா கிழிஞ்சு துணி போட்டுருந்தாங்க. 25,000 துணி இல்லாமன்னு சொன்னீங்களே. இல்ல உடுத்த துணினா போதுமான துணி இல்லாம நாங்க அவன் நிர்வாணமா இருந்தாங்கன்னு நான் சொல்ல. ஒரு குளிர்ல இருப்பதற்கான உடைகள் வேணும்ல, அவ்வளவு உடைகள் அவர்களிடம் விவசாயிகளிடம் கிடையாது. மன உறுதி மட்டும்தான் இருந்தது. நீங்க வந்து உலகமே பார்த்து வியந்தது. இந்தியா மட்டுமல்ல, உலகமே பார்த்து வியந்தது. போகும்போது அந்த உலகமே வியந்த அந்த கட்டுப்பாடு செங்கோட்டைக்கு போகும்போது என்னாச்சு? நீங்க வன்முறையில் ஈடுபட்டீர்கள். RSS காவல்துறையும் வன்முறையில ஈடுபட்டாங்க. இந்த போராட்டத்திற்கு ஒரு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று அவர்கள் காவல்துறை. ஆமாவா, RSS காவல்துறை தான். நீங்க என்ன விசித்திரமான உலகத்தில் இருக்கிறீங்களா? RSS காவல்துறை தான் இந்தியாவில டெல்லியில இருக்கிற காவல்துறை. 50 நாட்கள். நான் என்ன சொல்ல வரேங்க, இல்ல நான் சொல்றேங்க, சத்தீஸ்கர்லயும் ஜார்க்கண்ட்லயும் பஞ்சாப்ல இருக்கிற சேவாதளத்துடைய காவல்துறை இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன், நீங்க எதை வேண்டுமானாலும் வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அரசாங்கத்தில் இருப்பவர்கள், மாநிலங்களில் இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாம் காங்கிரஸ் சேவாதளத்துடைய எக்ஸ்டென்ஷன் இல்லையா? நாங்க அந்த மாதிரி செய்யறது இல்லைங்க. அதுதான் காங்கிரஸுக்கும் RSSக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க காங்கிரஸுக்கும் நீங்க சிபிஐ நடத்தின விதத்தை சுப்ரீம் கோர்ட் வந்து அவ்வளவு விமர்சனம் பண்ணிச்சு. அவ்வளவு விமர்சனம் பண்ணிச்சு. இல்ல ஒண்ணு நான் என்ன சொல்றேன், பைபாஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒரு சரியான ரிசல்ட் நம்முடைய விவாதத்துல வராது. குற்றச்சாட்டு சொல்லும்போது நான் சொல்றேன், டெல்லியில இருக்கக்கூடிய காவல்துறை RSS உடைய காவல்துறை என்றால் பஞ்சாபுடைய காவல்துறை யாருடைய காவல்துறை கேள்வி வரும் சார், இயல்புதான். நான் என்ன சொல்ல வரேன், காங்கிரசிற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். நீங்க ஹிட்லருக்கும் சர்ச்சிலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஹிட்லருடைய அரசாங்கம் எப்படி இருந்தது, சர்ச்சிலுடைய அரசாங்கம் எப்படி இருந்தது? அதே மாதிரிதான் மன்மோகன் சிங்குடைய அரசாங்கம் என்பது வேறு, மோடியுடைய அரசாங்கம் என்பது வேறு. மன்மோகன் சிங் தன்னுடைய காவல்துறையாக மட்டும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். மோடி என்ன நினைக்கிறார்னா, தன்னுடைய காவல்துறை RSS மாதிரி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே உருவாக்கியவர்கள் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது அந்த காவல்துறை. அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமான்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி நீங்களே முடிவு பண்ணி சொன்ன போது அனுமதி கொடுத்தது நீங்கள் சொல்லக்கூடிய RSS காவல்துறை. Every Indian woman's choice. Indian Flower leggings and jeggings. நீங்க சொல்றத, நீங்க பேசுறத கேட்டா வாய் விட்டு சிரிப்பதை தவிர வேற எதுவும் கிடையாது. இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துல ஒருவர் போராடுவதற்கான உரிமை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு தினத்தன்னைக்கு நீங்க வந்து போராட்டம் வந்து உலகத்துல வேற யாரும் கொடுத்துக்க மாட்டாங்க இல்லைங்க. முற்றுகை போராட்டம் இல்லையா, அதுலதான் நீங்க உங்களுடைய RSS புத்திசாலித்தனம் இருக்கிறது. நீங்க வந்து அவர்கள் வந்து மிகவும் ஒழுக்கமாக, நேர்மையாக, கட்டுப்பாடாக தான் அந்த டிராக்டர் பேரணி நடந்தது. வன்முறை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் எப்பொழுதோ செய்திருப்பார்கள். அவர்கள் போலீஸ்காரங்க மேல ஏத்துன வீடியோ நீங்க பாக்கல. அவங்க டிராக்டரை ஏத்தி விவசாயியே ஒருத்தர் செத்தாரு. அத கொஞ்சம் கூட கூச்சல் இல்லாம துப்பாக்கி சூழல செத்தாங்கன்னு போய் சொன்னாங்க. அவங்க நான் என்ன சொல்ல வரேன்னா,
390 போலீஸ்காரங்க காயம் சார். 390 போலீஸ்காரங்க. நீங்க காலேஜ்ல படிச்சிருக்கீங்கல்ல, கல்லூரி அனுபவம் உங்களுக்கு உண்டு இல்ல? ஒரு கலவரம் வந்தால் எப்படி அது மாறும்? அது ஒரு கலவரம் வந்தால் எப்படி? நான் கல்லூரியில படிச்சிருக்கிறேன். பல்வேறு கலவரங்கள் நான் படிச்ச காலத்துல வந்தது உண்டு. கலவரத்தை ஆரம்பிப்பவர்கள் ஓடி விடுவார்கள், வேடிக்கை பார்த்தவர்கள் அடிபடுவார்கள். இதுல விவசாயிகள், நான் சொன்னது அதுதான், இந்த கலவரத்தை உருவாக்கியவர்கள் காவல்துறை. நீங்க தூத்துக்குடியில கூட பாருங்க, தூத்துக்குடியில கூட என்ன ஆகுதுன்னா, காவல்துறை ஒரு தீப்பந்தத்தை தூக்கி எறியறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு காவல்துறை போய் ஒரு கூரை வீட்டுக்கு குடிசைக்கு நெருப்பு வைப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா அப்பொழுதுதான் அவங்களால இவர்களை அடிக்க முடியும். ஒரு காரணம் வேணும் அவங்களுக்கு. நான் ஒன்னும் பழைய காலத்து உதாரணத்தை சொல்ல, தூத்துக்குடியில நடந்தது அதேதான் டெல்லியில நடந்தது. அரசியல் என்னென்னலாம் செய்யுங்கிற பெரிய வியப்பு ஏற்படுத்துது. நான் அப்படியே இந்த டைரக்ட் பாலிடிக்ஸ்க்கு அப்படியே வரேன். உங்களுடைய கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, ஏகப்பட்ட பதவி கொடுத்து 10 பைசா பிரயோஜனம் இல்ல, ஏன்னா இவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது, அதனால ஒரு பலனும் இல்லைன்னு நீங்க நிறைய துணைத் தலைவர்கள் பொதுச்செயலாளர் நியமிச்சீங்க, அதனால எந்த பலனும் இல்லை என்று பகிரங்கமாக திரு சிதம்பரத்துடைய மகன் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் விமர்சனம் வைக்கிறார். கார்த்தி சிதம்பரம் தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார். நான் இதுவரைக்கும் அதுக்கு பதில் சொல்லல. ஏன்னா என்னுடைய ஒரு உறுதியான மனநிலை என்னன்னா, உள்கட்சி விஷயங்களை வெளியில பேசுவது இல்லை என்பது நான் பதவி ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து நான் ஏற்றுக்கொண்ட ஒரு கடமை. அது சரி, மதிப்பிற்குரிய பாண்டிய கேக்குறீங்க, சரி உங்ககிட்டயா அதை சொல்லுவோங்கிறதுனால சொல்றேன். நீங்க ஒரு 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 அமைப்பை எப்படி நடத்துவது என்பதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகள் இருக்கின்றன. எனக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது. என்னுடைய வழிமுறை என்னவென்றால், ஒரு அரசியல் இயக்கம் செல்வந்தர்கள், நில உடைமையாளர்கள், படித்தவர்கள், தொழிலதிபர்கள், வலிமையான பகுதிகளை சார்ந்தவர்கள், இவர்கள் ஒரு அரசியல் இயக்கத்திற்கு முக்கியம் தேவை. அவர்களும் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களிடம் மட்டும்தான் அமைப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அமைப்பு சிறுக சிறுக செத்துவிடும். இன்னொரு புறம் யார் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தொழிலாளர்கள் இருக்க வேண்டும், விவசாயிகள் இருக்க வேண்டும், ஏழைகள் இருக்க வேண்டும், விளிம்பு நிலை மக்கள் இருக்க வேண்டும், சமூகத்துல எந்த விதமான செல்வாக்கும் அங்கீகாரமும் இல்லாதவர்கள் இருக்க வேண்டும். இந்த 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் அந்த இயக்கம் வெற்றி பெறும். இல்லைன்னா இது படித்தவர்கள் எலைட் பீப்புளுக்கான இயக்கமா போயிடும். இது மட்டுமே இருந்ததுன்னா வெறும் ஒர்க்கிங் கிளாஸ் மட்டும் அப்படியே போயிடும். 2 கலந்து இருக்கிற இயக்கங்கள் வெற்றி பெறும். இது நான் அறிந்த சித்தாந்தம், நான் படித்த சித்தாந்தம். என் பார்வையில நான் 51 வருஷமா இந்த கட்சியில இருக்கிறேன். மிகப்பெரிய தலைவர்களிடமெல்லாம் நான் பழகி இருக்கிறேன். ஐயா மூப்பனார், ஐயா சிதம்பரம், இவங்க 2 பேரும் எனக்கு மிகப்பெரிய விருப்பமான தலைவர்கள். இவர்கள்லாம் இந்த இயக்கத்திற்காக மிகவும் உழைத்தார்கள், சிரமப்பட்டார்கள், இயக்கத்தை அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப வளர்த்தார்கள். ஆனா அது ஏன் வளரல, ஒரு அளவுக்கு மேல ஏன் வளரலன்னா, அதை தூக்கி கொண்டு ஓடுவதற்கான தொழிலாளர்கள், ஏழை மக்கள், எளியவர்கள் இல்லை. நீங்க அந்த தீப்பந்தத்தை தூக்கிட்டு ஓடுறதுக்கு ஆள் வேணும். நீங்க அற்புதமான கருத்துக்களை நாம் ஒருபுறம் வைத்திருக்கிறோம், ஆனால் அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்கள் நமக்கு வேணும் இல்ல. இது நீங்க 500 பேரை நியமிச்சாலும் யாருக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது என்பதால், யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது என்பதால். யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன், உங்க கட்சி எம்பி, உங்க கட்சி எம்பி தான் நானும் சொல்றேன், அவருக்கும் சொல்றேன், உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், பொதுவானவங்க எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க 234 தொகுதிகள் இருக்கின்றன. 234 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 3 பேர் என்று நான் பார்வையாளர்களை நியமித்தாலே நாம் இப்பொழுது நியமித்த பட்டியல் குறைவானது. நீங்க அவர்கள் எல்லோருக்கும் நான் தொகுதியை ஒதுக்கி கொடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, தலைவர்களுக்கே தொகுதியை ஒதுக்கி கொடுக்க போறேன். இப்ப நான் இன்னொரு திட்டமும் வச்சிருக்கிறேன். எல்லா தலைவர்களுக்கும் ஒரு 25 பேரை தயார் பண்ணி ஆளுக்கு 10 சட்டமன்றம். அந்த 10 சட்டமன்றத்தையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு சட்டமன்றம் என்று அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு தலைவர் 10 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்வார், 10 சட்டமன்றங்களை மட்டுமே பார்ப்பார். அந்த 10 சட்டமன்றங்கள்ல கூட்டணியில நமக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டால் அதனுடைய வெற்றிக்கு அவர்தான் காரணம். நீங்க அதிகார பரவலை இதை விட சிறப்பாக யார் செய்ய முடியும்? இது ஒரு அதிகார பரவல். இது எல்லாத்தையும் நானே பார்ப்பேன், என் சட்டப்பையிலேயே தான் அது இருக்கும், என் அலுவலகத்திலேயே தான் அது இருக்கும்,
என்ன சுற்றிதான் கூட்டம் என்பதை நான் தகர்த்தெறிஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு சத்தியமூர்த்தி பானுக்கு பாருங்க, டெய்லி 1000 பேர் வராங்க. எப்படி வராங்க? அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. எனக்கு ஒரு பொறுப்பை தலைவர் கொடுத்திருக்கிறார். நான் ராகுல் காந்தி டூர்ல கூட அதான் சொன்னேன். பணம் இல்ல, 50 வருஷமா கட்சியில பணம் இல்ல, ஆட்சியில இல்ல. நான் எல்லாரையும் கூப்பிட்டேன், உங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்திருக்கிறேன், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். 100 வால் போஸ்டர் அடிங்க, ஒவ்வொருத்தவங்களும் 100 வால் போஸ்டர் அடிங்க, 2 டிஜிட்டல் வைங்க, 100 பேரை ஆட்சிட்டு வாங்க. எப்படியாவது சிரமப்பட்டு 100 பேரை ஆட்சிடுவாங்க. நீங்க அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா கூட்டம் அதிவழிந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க, காங்கிரஸ் கட்சியில எங்களுக்கு வந்து பணம் கொடுத்து யாரையும் ஆட்சிட்டு வர முடியாது. எங்க போய் பணம் கொடுக்கறது? ஒண்ணுமே கிடையாது. இந்த வாய் நல்ல கூட்டம் இருந்தது என்பதை மறுப்பதற்கு இல்லை. கரூர்ல இருக்கட்டும், திருப்பூர்ல இருக்கட்டும், கோயம்புத்தூர்ல, அதான் சொல்லிடுறேன். அதுக்கு என்னன்னா, அதுதான் பொறுப்பு. நான் பொறுப்பை 5 பேர் வகிக்கக்கூடிய பொறுப்பை 500 பேருக்கு கொடுத்த காரணத்தினால் 500 பேரும் பணியாற்றினார்கள். பணியாற்ற முடியாது. பாஜக வந்து வேல் யாத்திரை நடத்தின போது அதை கடுமையா விமர்சனம் பண்ணீங்க. அது வந்து வேல் யாத்திரை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஆன்மீகத்துக்கு ஒத்து வரும், அரசியலுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதே வேளை உங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர் திரு ஸ்டாலின் கையில பிடிச்சிட்டாரு. என்ன சொல்றேங்க, வேல் வந்து வணங்குவதற்கு தவற, வணங்க கூடாததோ அல்லது கையில் பிடிக்க கூடாததோ என்று நாங்கள் யாரும் சொல்லல. நீங்க வந்து பேரறிஞர் அண்ணா காலத்திலேயே அவர் திராவிடர் கழகத்திலிருந்து விலகி வேறுபட்டார். திராவிடர் கழகம் முழுமையான கடவுள் மறுப்பு இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது அண்ணா அவர்கள் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். அப்பொழுதே அவர்களுடைய அந்த கொள்கை மாறிவிட்டது. ஸ்டாலின் எந்த காலத்திலையும் கடவுள் மறுப்பு சொல்ல, கடவுள் மறுப்பு சொல்லிட்டு அவர் போய் வேலை பிடிச்சிருந்தாருன்னா தான். எப்ப ஒரு கடவுள் மறுப்பு சொன்னார்? கடவுள் எப்ப? அதனால அது ஒரு விவாத பொருளே இல்ல. ஸ்டாலின் எப்ப கடவுள் ஏற்பு சொன்னார்? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், கடவுள் மறுப்பு சொல்லனாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டுதுங்க. அவர் இந்து மத சம்பிரதாயங்களை, இந்து மத சடங்குகளை, இந்து மத கடவுள்களை அவரும் அவருடைய தகப்பனார் அமரர் திரு கருணாநிதி அவர்களும் 100 முறை சொல்லியிருக்காங்க. ஊரறிஞ்ச விஷயம். அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், காங்கிரஸை பொறுத்தவரை எங்களுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், பிடிச்சா தப்பு, திமுக வேல் பிடிச்சா சரி. இல்லையே, நான் பாஜக வேல் பிடிச்சதையும் தப்புன்னு சொல்லீங்க. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க இந்த வேலை பிடிக்கிறத கிருபானந்த வாரியார் மாதிரி பிடிங்கன்னு சொல்லி சொன்னேன். ஒன்றை செய்வது என்பது ஒருவர் செய்வதற்கும் மற்றொருவர் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இல்ல, நான் இப்படி சொல்றேன், கிருபானந்த வாரியார் வேலை பிடித்த விதத்திற்கும் பாரதிய ஜனதா முருகன் வேலை பிடித்ததற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கிருபானந்த வாரியார் மாதிரி வருதா, எல் முருகன் மாதிரி வருதா? ரெண்டு இல்லாம அது வேற விதமா வருது, இன்னும் அதை விட சிறப்பா வருது. நானும் வேல் பிடிப்பேன் அப்படியே முருகன் மாதிரி இருக்காரு சொல்ல போறீங்களா? அது வேற விஷயம். நீங்க நினைக்கிறது, நீங்க என்ன நினைக்கிறீங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது வேற விஷயம். ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காக ஸ்டாலின் அவர்கள் அந்த வேலை பிடித்தார், அல்ல தப்பு இல்லை. என்னுடைய கருத்து, சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காக நிச்சயமா நிச்சயமா. நீங்க வந்து முருகன் பிடித்தது எதற்குன்னா ஒரு கலவரத்தை உருவாக்க அவர் பிடித்தார், கலவரத்தை ஏற்படுத்த அவர் பிடித்தார். சொல்லுங்க. இந்த ராஜீவ் கொலை வழக்கு வந்து சிறையில் இருக்கக்கூடிய 7 பேரை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு வர்றாங்க. அதுல நீங்க ரொம்ப யூனிக்கான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. நாங்க வந்து இதை அவங்க சிறையில தள்ளுங்க நாங்க வழக்கு போட்டதுல, அவங்களை விடுதலை பண்ணுங்க நாங்க வழக்கு போட்டதுல நாங்க எந்த பக்கம் போனதுல, நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறதோ எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனால் அரசியல் கட்சிகள் அதை வலியுறுத்துவதும் அவர்களை தமிழர்கள் என்று அழைப்பதும் அந்நீதின்னு சொல்றீங்க. அப்ப சிறையில் இருக்கிற மத்தவங்க தமிழர்கள் இல்லையான்னு ரொம்ப யூனிக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. ஆனால் இதை கடுமையாக வலியுறுத்தி வருவது உங்களுடைய கூட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், திமுக உட்பட 2 கம்யூனிஸ்டுகள் உட்பட. நான் என்ன சொல்றேங்க, நாங்களும் அவர்களும் ஒரே கட்சி அல்ல. எல்லாரும் ஒரே கொடியில இருந்திருப்போம், ஒரே வேற வேற கட்சிகள். நீங்க வந்து தாராளமயமாக்கத்துல எங்களுக்கும் சிபிஎம்முக்கும் வேறுபாடு இருக்கு, சிபிஐக்கும் எங்களுக்கும் வேறுபாடு இருக்கு, சிறுத்தைகளுடைய பல்வேறு கொள்கையில எங்களுக்கு வேறுபாடு இருக்கு, அண்ணன் வைகோவுக்கும் எங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. பல விஷயங்கள்ல நாங்க அவர்களை ஒத்துக்கொள்வது கிடையாது, அவர்கள் எங்களை ஒத்துக்கொள்வது கிடையாது. சார், உங்களுக்கு ஒத்து போறலன்னா பரவாயில்ல சார், உங்களுக்கே ஒத்து போகாம உதாரணம் சொல்றேன் பாருங்க. கேரளால மார்க்சிஸ்டுகள் உங்களுடைய எதிரிகள், தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் அவர்கள் உங்களுடைய தோழமைகள். உங்களுக்கே முரண் இருக்கு பாருங்க.
ஒண்ணும் முரண் இல்லையே. நீங்க சிரமப்பட்டு இதை முரண்னு சொல்றீங்க. நீங்க நான் என்ன சொல்ல வரேங்க, இந்த இன்றைய இந்திய அரசியல்ல மதசார்பின்மை என்கிற ஒரே நேர்கோட்டுல எந்தெந்த அரசியல் இயக்கங்கள் எல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் எங்களுக்கு நண்பர்கள். நீங்க அந்த மத சார்பின்மை என்பதை மட்டும்தான் நாங்கள் பார்க்கிறோமே ஒழிய சிறுபான்மை இயக்கங்கள்லாம் மத சார்பற்ற இயக்கங்கள். பேராயர் எஸ்ரா சர்க்குணெல்லாம் மத சார்பற்றவர். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அந்த இடத்துலதான் நல்லா உணரணும். காங்கிரஸ் கட்சி மத நம்பிக்கையுடைய ஒரு அரசியல் கட்சி, அரசியல் இயக்கம், கடவுள் நம்பிக்கையுடைய ஒரு அரசியல் இயக்கம். ஜவஹர்லால் நேருவை போன்ற தனி மனிதர்கள் கடவுள் மறுப்புல இருந்தாங்க, மத நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் அதனால காங்கிரஸ் அந்த நிலையை எடுத்தது என்று சொல்ல முடியாது. காங்கிரஸ் மகாத்மா காந்தி என்ன நிலை எடுத்தாரோ அதுதான் காங்கிரஸ். தன்னோடு மாறுபட்ட ஜவஹர்லால் நேருவை தன்னுடைய சிஷியராக அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கிட்டார்னா, உலக விஷயங்களுக்காக, நாட்டு நடப்புகளுக்காக பிறரை விட இவர்தான் சிறப்பாக செயல்பட முடியும், நம்மோடு சில விஷயங்களில் அவர் வேறுபட்டாலும் கூட இந்தியாவை வழிநடத்த இவர்தான் சரியானவர் என்று மகாத்மா காந்தி ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு அங்கீகாரம் அளித்தார். தன்னுடைய பிரதான சிஷியனான பட்டேல்கிட்டையும் அதை அவர் அறிவுரையாக வழங்கினார். அவரால் தான் செய்ய முடியும், நீ அவருக்கு ஒத்துழைப்பு கொடு என்று. இதுதான் காங்கிரசினுடைய கொள்கை. நேரு இடத்துல வச்சு நீங்க பேராயர் எஸ்ரா சர்க்குணத்தை பாக்குறீங்க. சொல்லல இருங்க, நீங்க எப்பயுமே அவசரப்படுறீங்க, எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, மகாத்மா காந்தி மத சார்பின்மையை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தார். உலகத்துல யாருமே கொடுக்காத விளக்கம் அது. முதல்ல மத சார்பின்மைனாலே என்னன்னு புரியாது, ஆன்மீகம் என்னாலே என்னன்னு ரொம்ப மக்களுக்கு புரியாது. மத சார்பின்மை என்பது மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு. மகாத்மா காந்தி தெளிவா சொன்னார், நான் உண்மையான இந்து, ராமபுரானை நான் வணங்குகிறேன். சொல்லுங்க, பாலை குடித்து விட்டு சொல்வதற்கும் மதுவை குடித்து விட்டு சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ராமபிரான் இவர் குடிச்சா மதுவாயிடுறாரு, அவர் குடிச்சா பாலாயிடுறாரு. நான் சொல்றேன், நீங்க சொல்லிட்டீங்களே, நீங்களே பதில் சொல்லிட்டீங்களா? அப்புறம் என்ன நீங்க நான் முடிச்சிடுறேன். 1947 வங்காளத்துல சுதந்திரம் கிடைத்த அன்றைக்கு டெல்லிக்கு வராம, செங்கோட்டைக்கு வராம, வங்காளத்துல நவகாலியில அவர் இருந்தார். உலகத்தினுடைய பத்திரிகையாளர்கள் பூரா அங்க போய் கேட்டாங்க, இந்த ஒரு கேள்வியை தான் கேட்டாங்க. நேற்று பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்தது, உங்களுடைய நண்பர் அதை இஸ்லாமிய குடியரசு என்று அறிவித்திருக்கிறார், இன்னைக்கு நீங்க சுதந்திரம் அடைய போறீங்க, அவருக்கு எப்படி மத நம்பிக்கை உண்டோ அதே போன்ற மத நம்பிக்கை உங்களுக்கு உண்டு, எனவே உலகமே எதிர்பார்க்கிறது, நீங்கள் இந்தியாவை இந்து குடியரசு என்று அறிவிப்பீர்களா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை ஜவஹர்லால் நேருவை பார்த்து நிருபர்கள் கேட்கல, காந்தியை பார்த்து தான் கேட்டாங்க. காந்தி சொன்னார், நான் ஒரு உண்மையான இந்து, ராமபிரான் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு, என்னுடைய நம்பிக்கை என்பது எனக்குத்தானே ஒழிய அந்த நம்பிக்கையை என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மீது நான் திணிக்க மாட்டேன். அந்த கூட்டணியில பாப்புலேட்டா ஒரு விரிசல் வருதுங்கிற டவுட் இருக்குது. பாண்டிச்சேரியில புதுச்சேரியில திரு ஜெகத் ரட்சகன் திமுகவுடைய பொறுப்பாளராக போனவர் எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய தலைமை, எங்களுடைய கூட்டணின்னு அவர் தனியா பிரிச்சு பேச ஆரம்பிச்சாரு. பெரிய அளவுக்கு புயமுறை சத்தம் வந்த பிறகு மறுநாள் இல்ல நாங்க எல்லாத்தையும் சேர்த்தான் சொன்னோம், தலைவர் முடிவு கொஞ்சம் லைட்டா ஜகா வாங்கினாரு. புதுச்சேரியில காங்கிரஸ் கூட்டணி காலியா? வரேன், உங்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகவா நாங்கள் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறோம்? இல்ல, திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத் ரட்சகன் சொன்னது, நான் சொன்னது இல்ல. அப்படி ஜெகத் ரட்சகன் தன்னுடைய இல்லையை மாற்றி கொண்டாரு இல்லையா? இல்ல, அதான் அப்ப சொல்லிட்டு மாத்திக்கிறாங்கன்னா உள்ள அந்த என்ன இருக்குதானே? காங்கிரஸ் கட்சி சும்மா இருக்கிறது, ஆட்சி பண்ணிருக்கு சார். அவர் சொல்றாரு ஒன்னும் உருப்படியா இல்ல, எப்படி வச்சிருக்கலாம் பாண்டிச்சேரிய, ஏதாவது உருப்படியா இருக்கா, எவ்வளவு உயரம் கொண்டு போயிருக்கலாம், பாலா போய் கிடக்குன்னு காங்கிரஸ் 5 ஆண்டு ஆண்ட பிறகு திரு ஜெயபிரதன் சொல்றாரு. நான் என்ன சொல்றேங்க, வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு அரசியல் இயக்கம் இருக்காது. ஜெகத் ரட்சகனுக்கு சில ஆசைகள் இருக்கலாம், சில விருப்பங்கள் இருக்கலாம், அல்லது அவர் கூட்டத்தை பார்த்துட்டு உணர்ச்சி வேகத்துல கூட தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கலாம். ஆனால் அது கட்சியினுடைய தலைமையை அது கட்டுப்படுத்தாது. கட்சியினுடைய தலைமை அது உடனடியாக அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கும். இப்ப நான் கூட சில நேரங்கள்ல வேகமா பேசுறது உண்டு. அதன் பிறகு எனக்கு கட்சியில இருந்து தகவல் வரும், இல்லையே இது நம்ம ஸ்டேட் இல்லையே, ஏன் சொன்னீங்கன்னு.
இல்லைங்க இந்த பாண்டே மாதிரி இருக்கிறவங்க ஏதாவது பேசி வாய அப்படிங்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு நாங்க விளக்கம் சொல்லுவோம். நான் சொல்றேன் என்னன்னா, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த கூட்டணியை செம்மைப்படுத்துகிறார். தளபதி ஸ்டாலின் அவர்கள் நல்ல அனுபவம் உடையவர். அவருடைய தந்தையாரோடு இருந்து தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்து இன்னைக்கு கூட 100% ஒரு கட்சி ஒருவரோடு இருக்கிறது என்று சொன்னால் அது திமுகவும் ஸ்டாலின் தான். அடுத்து எங்களை போன்றவர்கள் நானும் சரி நாராயணசாமியும் சரி ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் எந்த அளவிற்கு அதை வெற்றிகரமாக செய்ய முடியுமோ அதை செய்வோம். கூட்டணி கட்சிகள்ல கருத்து காங்கிரஸ் கட்சியை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகத்தில் காலி பண்ணது திமுக. முதல்ல 67 அன்னைக்கு எதிர நின்று காலி பண்ணுச்சு, இன்னைக்கு கூட நின்று காலி பண்ணுதோன்னு எனக்கு சந்தேகம். உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது திரு திருநாவுக்கரசர் மாநில தலைவராக இருந்த போது அங்கங்க பேசிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. திரு கே நேரு எவ்வளவு துச்சமா விமர்சனம் பண்ணாருங்கிறது எல்லாரும் பார்த்தாங்க. கூட்டணி எண்ணிக்கையோட சீட் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போறத கண்கூடா பாக்குறாங்க. இன்னைக்கு ஜெகத் ரட்சகன் பகிரங்கமா பேசுறாரு. அப்ப காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சுயத்தையும் கொள்கை சித்தாந்தங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணது தனி, சுயத்தையும் இழந்து கொண்டே வருகிறதோ, இரண்டாம் தரம் பின்னாடி அவங்களுடைய மேலாதிக்கத்தை ஏற்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டே இருக்குதோ அப்படின்னு ஒரு கேள்வி. இது இதை போன்ற விமர்சனங்கள் சில நண்பர்கள் சொல்வது உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல. அவைகளுக்கெல்லாம் மாறுபட்ட இலக்கை கொண்டு நான் செயல்படுகிறேன். நல்ல நட்பும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் சுயமரியாதையும் இருக்க வேண்டும். என்னை அவர்கள் தலைவராக நியமித்த பிறகு எங்களுடைய கட்சியிடமிருந்து நான் பெற்ற உரிமை என்னவென்று சொன்னால், என்னுடைய கருத்துக்களை செயல்படுத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அவர்களும் அனுமதித்திருக்கிறார்கள். இப்பொழுது என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்கள் பெரியவர்களா நான் பெரியவர்களா நாம் பெரியவர்களா என்கின்ற வாதம் என்பது இப்பொழுது முக்கியம் அல்ல. அதற்கு மாறாக இந்த கூட்டணி வலிமையோடும் திறமையோடும் வேறுபாடுகளை மறந்தும் கடந்த காலம் என்பது உங்க கட்சிக்குள்ளேயே தலையிடுறாங்க மறுக்க முடியுமா? திரு திருநாவுக்கரசருடைய மாற்றத்துக்கும் திரு கராத்தே தியாகத்துடைய நீக்கத்துக்கும் திமுக இன்ஃப்ளூயன்ஸ் காரணம் இல்லையா? நிச்சயமா இல்ல, நிச்சயமா கிடையாது. கராத்தே தியாகராஜனை நீக்கியதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? திருநாவுக்கரசர் விஷயத்தில் 2 நாள் முன்னாடி உள்ளரங்க கூட்டத்துக்குள்ள திமுக பேசுறாரு, அவங்க நம்மள இப்படி வல்லாதிக்கம் பண்றாங்கன்னு சொல்றாரு. திரு திருநாவுக்கரசர் காங்கிரஸ் கட்சியை உங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அவர் மேல எந்த குற்றச்சாட்டம் இல்ல, ஊழல் குற்றச்சாட்டம் புகாரோ வேற எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட முழுசா முடியல. அவர் தன்னுடைய பணியாற்றிட்டு ரொம்ப ஆக்டிவா பார்ட்டியை கொண்டு போயிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா திருநாவுக்கரசரை காணும். நீங்கள் மாற்றம் இல்ல, நீங்கள் சிறப்பா செயல்பட்டீங்கன்னு எனக்கு மாற்றம் இல்ல. ஆனால் மாற்றத்துக்கான காரணம் என்னங்கிற கேள்வி வருதுல. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு கட்சியில் நடக்கிற எந்த விஷயத்திற்கும் இன்னொரு கட்சி காரணமாக இருக்க முடியாது. இதெல்லாம் உங்களுடைய கற்பனைகள். அப்படி இருந்துட்டா நான் அப்படியே உங்களுடைய கருத்து அப்படியே இருக்கிறேன். திரு நமச்சிவாயம் அவர்கள் ரிசைன் பண்ணதுக்கான காரணம் என்ன? காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தவர். அமைச்சர் பதவி ராஜினாமா பண்றாரு, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்றாரு, அடிப்படை உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்றாரு. நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு கரோனா பாசிட்டிவ் நான் மியாட் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டேன். இந்த கொரோனா பாசிட்டிவை பத்தி அதன் பிறகு நான் மருத்துவர்களிடம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இதுவரைக்கும் எங்க மருத்துவமனைக்கு 10,000 பேர் வந்திருக்கிறாங்க. 10,000 பேருக்கும் ஒரே மாதிரியான சிம்டம் இல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிம்டம் இருந்தது. எனவே இதை பற்றி நாங்கள் ஒரு பெரிய புத்தகம் எழுதி ஐசிஎம்ஆருக்கே அனுப்புவது என்று முடிவு செய்திருக்கிறோம். ஏன்னா 10,000 பேரும் 10,000 விதமான பாதிப்புகளோடு வந்தார்கள் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரிதான் ஒரு கட்சியில இருந்து பதவிகளை பெறுவதற்கும் அதன் பிறகு அந்த கட்சியிலிருந்து அவர் வெளியே செல்வதற்கும் பல்லாயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கின்றன. நான் சொல்றேன், இதை போய் ஊடகங்கள் விவாதிக்க. அவர் தலைவராக இருந்துதான் காங்கிரஸ் கட்சி புதுவையில் ஆட்சிக்கு வந்தது. ஆனா திடீர்னு திரு நாராயணசாமி கொண்டு வந்தீங்க. சோ பதவியில இருந்துட்டு அப்புறம் போறதுக்கு சொல்லி சொன்னா இது அவர்தான் அனுபவிச்சுட்டு போற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவர் தலைவராக இருக்கும் போது வெற்றி பெற்றது. ஆனால் நீங்க தேர்தலே போட்டிடாத நாராயணசாமியை முதலமைச்சர் ஆக்குனீங்க. அப்ப பதவியை பெற்ற திரு நாராயணசாமி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க வருத்தப்படாம இருப்பீங்களா? ஏன் தந்தியில இருந்து நீங்க வெளியில வந்தீங்க? நான் சுயமா சாணக்கிய ஆரம்பிக்கலாம்னு வந்தேன். அதே மாதிரிதான் அவங்களும் அதே மாதிரிதான் இல்ல தந்தியில நான் உழைச்சு பெரிய ஆளான போது அதற்கு பதிலா எனக்கு பதிலா வேற ஒருத்தரை போடல.
நீங்க உங்களுடைய கட்சியில அவர் மாநில தலைவராக இருந்து வெற்றி பெற்ற பிறகு அவர் அப்படியே ஓரமா வச்சுட்டு தேர்தலே போட்டிட்டா திரு நாராயணசாமி கொண்டு வந்தீங்க. அப்படி நான் என்ன சொல்ல வரேன், கௌரவமா நடத்தப்பட்டேன். இல்ல அது வேற விஷயம். நான் உங்களுடைய கௌரவத்தை குறைச்சு பயப்பட மாட்டேன். இல்ல நானே என்னுடைய அன்பிற்குரியவரே நீங்கள், நான் விவாதத்துக்காக அதை சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இயக்கத்தில் யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை கட்சி தலைமை பல்வேறு காரணங்களுக்காக முடிவு செய்கிறது. நீங்க அதுல போய் கேள்வி கேட்பது முடியாது. இந்த கட்சியில இல்ல, எந்த கட்சியிலேயே அது நமச்சிவாயம் கேட்கிறார் சார். நான் வந்து உதாரணங்கள் நான் சொல்ல வரேங்க, அதான் நான் சொன்னேன். சொன்னது நமச்சிவாயம் சொன்னது, உங்களுடைய தலைவர் சொன்னது, உங்க தேர்தல் அறிக்கை சொன்னது, நான் கம்ப்ளீட்லி ரெஃபரிங் யுவர் பீப்புள். கார்த்தி சிதம்பரம் சொன்னது நான் ஒரு வாக்கு கூட நான் ஒண்ணுமே சொல்லி சார், அதெல்லாம் அவங்க சொல்லலாங்கிற. இது என்ன, ஒரு ஜனநாயக கட்சியில அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஜனநாயக கட்சியில் அவருக்கான அந்த உரிமை இருக்கிறது. இது சர்வாதிகார கட்சி அல்ல. திரு துரைமுருகன் சொல்றாரு, நல்ல வேலை இப்பயாவது காங்கிரஸ் கட்சி தனியா பிரச்சாரம் பண்ணலாம்னு ஒரு எண்ணம் வந்து செஞ்சது, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மேல என்ன தப்பு இருக்கு? அவருக்கு இருக்கு, அவரு மொழியில சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு இருக்குல்ல, நீங்க இதுவரைக்கும் சார் எது வேணாலும் சொல்றேன் சார். நான் என்ன சொல்றேன் சார், அவரை பேச வைத்திருக்கிறோம் அல்லவா, துரைமுருகனை பேச வைத்திருக்கிறோம் இல்லையா? அவர் மொழியில அவர் கருத்தை சொல்றாரு, என்ன தப்பு இருக்கு? எனக்கு அது படிச்சப்ப மகிழ்ச்சியா இருந்தது. வெரி குட் சார். உங்களை ஒருத்தர் கேள்வி பண்றாரு, உங்க கூட்டணி கட்சி, நாங்க அவர் பேச வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அவ்வளவு சார். நீங்க அதை கேள்வின்னு நினைக்காதீங்க சார். நான் வந்து மேற்கு மாவட்டங்கள்ல முதல்ல தலைவர் ராகுல் காந்தியினுடைய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தேன். எங்க கட்சியில வந்து அவருக்கு என்ன தகவல் போச்சுன்னா, மேல இருந்து மேற்கு மாவட்டங்கள்ல காங்கிரஸ் ரொம்ப பலகீனம், பிசிசி பிரசிடென்ட் அங்க போய் செய்யறாரு, முதல்ல கூட்டம் போட்டு தோல்வி அடைஞ்சுட்டா சங்கமா போயிடும், அதை மாத்த சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சில தலைவர்கள் சொல்லி சொன்னாங்க. எனக்கு அங்க இருந்து தகவல் வந்தது, இது மாதிரி ரொம்ப பலகீனம்ங்கிறாங்களே, ஏன் அங்க போறீங்கன்னு. ஆமா, அது ரொம்ப பலகீனம் தான், பலகீனமான ஏரியா தான். 20 மாதங்களாக அங்க கடுமையா நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையினுடைய இது தெரியும், பின்புலம் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த பலகீனம் மறைந்து பலம் இன்னும் அதிகமாகும். நான் ஒத்துக்கிட்டேன், அது பலகீனமான ஏரியாங்கிறத நான் ஒத்துக்கிட்டேன். நான் அவர்கிட்ட போய் பலமான ஏரியான்னு நான் மாத்தி சொல்ல. எனவே அவர் அங்க வந்து பார்த்த பிறகு அவர் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஏன்னா ஒரு பலகீனமான பகுதி என்று சொல்லி அழைத்து பெரும் கூட்டத்தை காட்டிய பிறகு தேவலாம், இவர்கள் ஏதோ செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரிதான் நம் துரைமுருகன், அவருக்கு கிண்டலா தான் சொல்றாரு. நான் சீட்டு கேட்டப்பயே அவர் சொன்னாரு, ஏன்னா நீ எல்லா சீட்டும் நல்ல சீட்டை கேட்கிற, காய்கறி கடைக்கு போனா கூட 10 கத்திரிக்காய் வாங்கினா 4 சொந்த கத்திரிக்காய் கொடுக்குறான், நீ எல்லா கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் வாங்கினா சொந்த கத்திரிக்காய் எடுத்துட்டு நான் போறதான்னாரு. அது நம்ம மேல அவர் வந்து அது ஒண்ணு அவருடைய நேச்சர். அது நானும் அதே மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் பல விஷயங்களை. ஆனா பேசாம இருங்க, நம்ம ஒரு 2 சொந்த கத்திரிக்காய் நீங்க கூட எடுத்துக்கங்க. நம்ம திரு RS பாரதி அவர்கள் கூட்டணி பங்கீடு முடிகிறதுக்கு முன்னாடியே ராயபுரம் தொகுதி திமுகவுக்கு, அங்க திமுக தான் போட்டு அவர் அறிவிக்கிறார். சார் நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க சார். இப்ப எங்க கட்சியில பலர் பேசுவார்கள், நான் இன்னும் எங்க கட்சியை 100% கட்டுப்பாடான இயக்கமாக கொண்டு வரவில்லை. நான் இப்ப அந்த முயற்சியில இறங்கி இருக்கிறேன், ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறேன். அதிகமான கலக குரல்களை நான் அனுமதிக்கிறது இல்லை. நான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறேன், நீக்கிறேன். அதற்கான உரிமையை கட்சி தலைமை எனக்கு வழங்கி இருக்கிறது. அதை பெற்றுக்கிட்டு தான் நான் கட்சி தலைவராகவே வந்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஸ்டாலின் என்ன சொல்லுகிறாரோ அதுதான். எங்க கட்சியில கூட குரல்கள் அப்படியும் இப்படியும் வரும், அதிமுகவுல வரும், திமுகவுல வராது. எனவே மற்றவர்கள் சொல்றதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அது அவங்க கட்சிக்குள்ளாரதான் முடிவு பண்ணிக்கணும். அவங்கதான் கூப்பிட்டு கேட்கணும், ஏன் அதை மாதிரி போய் அங்க பேசினேன்னு. அந்த கட்சியில முடிவு பண்ணக்கூடியது ஸ்டாலின் தான். பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுடைய கூட்டணிக்கு வந்தா காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை என்ன? ஏங்க இது என்ன ஒரு கேள்வி? இது வந்தால் போனால், வந்தா வரும்பொழுது முடிவு பண்ணிக்குவோம். இப்பயே அதை பத்தி முடிவு பண்ணுவானே, அவர்கள் வந்தா அதை அப்பன்னைக்கு முடிவு பண்ணிக்கிறது இல்ல. அது பத்தி எல்லாம் பேச்சு நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நீங்க உள்ள இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, பீயிங் an insider. அதெல்லாம் பேச்சு நடக்குது. நாங்க போய் பாண்டியிட்ட சொல்ல முடியுமா? அதை இது வந்து பாதிக்கக்கூடிய விஷயம். அவங்க உள்ள வந்தா உங்களுக்கு தான் நெருக்கடி, உங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு உங்களுக்கு தான் சீட்டு குறையும், நெருக்கடி அதிகரிக்கும்.
சார் நான் என்ன சொல்றேன் சார், இதை போன்ற கணக்குகள் ஒரு சரியான அரசியல் கணக்கே அல்ல. ஒரு சிறந்த அரசியல் கணக்கு என்னவென்று சொன்னால் எதிரியை தோற்கடிப்பதுதான் சிறந்த அரசியல் கணக்கு. இன்னும் ஒரு வலிமையான இயக்கம் நம்மோடு வருகிறது என்று சொன்னால் இருகரம் நீட்டி வரவேற்பதில் அழகிரிக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப அதை எப்படி நாம சரி செய்து கொள்வதுன்னா ரொம்ப எளிது. எல்லாரும் ஆளுக்கு 5 சீட்டை குறைச்சிக்கிட்டா சரியா போயிடுது. ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர்களோடு திருமாவளவன் ஒரு வலிமையான 3வது அணி அமைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறாருன்னு அதே மாதிரி சில ஊடகங்கள்ல செய்திகள் பரவும். நமக்கு திமுக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து தனித்து செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் சைட்ல ஓடுது. நீங்க ட்ரம்போட கூட கூட்டணி அமைக்கலாம்னு பேசுற ஆட்கள் அரசியல் கட்சிகள்ல இருக்காங்க. அதுக்காக நம்ம ஒரு விவாத பொருளாக்கி அதுக்காக 2 மணித்துளிகள் 5 மணித்துளிகளை விரயம் பண்றதுல என்ன இருக்கு? நாட்டுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். அது 3வது அணிக்கான வாய்ப்பு இல்லைன்னு முடிச்சிடலாம். காங்கிரஸ் தலைமையில 3வது அணி இல்லைன்னு முடிச்சிடலாம். நிச்சயமா எங்களுக்கு அந்த உடன்பாடே கிடையாது. தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு 3வது அணி அமைப்பதில் என்பதில் உடன்பாடே கிடையாது. அது தவறான ஒரு அரசியல். திரு கமலஹாசன் பத்தி அடிக்கடி பேசிட்டு வாங்கன்னு சொல்றது கூட்டணியில சேர்க்கவா கூட்டணியில சேரவா? நான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொன்ன அதே கருத்து தான் இதுக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் அதனுடைய விளைவு என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதுதான் கமலஹாசன். நான் என்ன சொல்றேங்க, மோடியை தோற்கடிப்பதில் ஏற்கனவே டிஎம்கே ஹவுஸ்ஃபுல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதுதான் பேட்டர். டிஎம்கேல தான் இன்னைக்கு வலுவான கூட்டணியா பெரிய கூட்டணியா நிறைய நான் தான் சொன்னேன். நான் உங்களுக்கு தெளிவா சொன்ன வருகிற பொழுது பார்த்துக் கொள்வோமே என்று சொன்னேன். ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாதா? அவங்க எல்லாம் எங்களுடைய இல்லம் தேடி காங்கிரஸ் தலைமையில 3வது அணி அமையாது என்று சொல்வது போல கமலஹாசன் திமுக கூட்டணிக்கு வரமாட்டாரோ பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வராதுன்னு சொல்லிடலாமா? இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன், இந்த விஷயத்தில் நான் மட்டுமே பதில் சொல்ல முடியாது. எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு முடிவு எடுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்தாங்கன்னா அவங்க அறிவாலயத்தினுடைய கதவை தட்டி சத்தியமூர்த்தி பவனுக்கு நாங்களும் உங்களோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அவங்களை ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதை அன்னைக்கு பார்த்துக்குவோமே. எதற்கு அதை ஒரு விவாத பொருளாக்குறீங்க? முதல்ல அவங்க வரணும். இல்ல வர்ற ஐடியாவில் இருக்கிறோம் அவங்க சொல்றாங்களா? அவங்க கிட்ட சொல்றாங்களா? இல்ல பேச்சு நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்களும் ஒப்புக்கிட்டீங்க. பேச்சு நடக்கட்டும், எல்லாரும் தான் பேசுவாங்க. ஒரு தேர்தல் இப்ப உங்களோட நான் பேச மாட்டேன். எனக்கு ஒரு தேவைன்னா ரகர பாண்டாயிட்டு நான் பேசுவேன். சார் இந்த அளவு பேசுங்க சார், அந்த கட்சியை கொஞ்சம் சரி பண்ணுங்க சார். நீங்க பாஜக அதிமுக பேச மாட்டீங்கல்ல? பாஜக அதிமுக பேச மாட்டோம்னு இல்லைங்க. எனக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நிறைய அமைச்சர்கள் எனக்கு வேண்டியவர்கள். அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதுதானே எங்களுடைய கருத்து. அவ்வளவுதான் கணக்கு. அதுதான் நான் சொல்லுறேன். நாங்க எங்களுடைய நோக்கமே அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பது. பாஜகவையும் அதிமுகவையும் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதுல நாங்க மிக உறுதியாக இருக்கிறோம், வீழ்த்துவோம். கடைசி அதை முடிக்கிறதுக்காக நான் கேட்கறது, இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில காங்கிரஸ் திமுக கூட்டணி இன்னும் விரிவடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர பிரிவடைவதற்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து நாங்களோ எங்களுடைய தோழர்களோ அல்லது அவர்களோ யாருமே பிரிவதற்கான வாய்ப்பு இல்லை. மேலும் அதை மேம்படுத்துவதற்காக வலிமைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி திரு அழகிரி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்து உங்களுடைய நேரத்தை நன்றி 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 நன்றி. Every Indian woman's choice. Indian Flower leggings and jeggings. என் பேர் பார்கவி. நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த சைக்கிள் நான் 12th படிக்கும் போதே கொடுத்துட்டாங்க. லேப்டாப்பும் கொடுத்துட்டாங்க. பஸ்ஸு ஊரில் அவ்வளோ பஸ்ஸு கிடைக்கிறது கஷ்டம். நவாமத்துக்கு தான் நாங்கள் போகணும் பஸ்ஸுக்கு. அதனால் இந்த சைக்கிள் எங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் காலேஜ். டைமுக்கு பஸ்ஸுக்கு போகணுன்னா அந்த சைக்கிளில் போனால் தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.